மாசி மகத்தில் அல்லவா என் செல்ல பிள்ளையே இந்த ஐயனானவன் நான் தேடி வந்திருக்கின்றேன். நான் உனக்காக ஓடோடி வந்திருக்கும் போது இந்த முருகனை எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே. என் தங்க பிள்ளையே, நீ எதிர்பார்த்த ஒருவரின் முடிவில் வெற்றி செய்தியைத்தான் காணப்போகிறாய். அவரின் முடிவுக்காக காத்து கொண்டிருந்தாய். உன் தரப்பிலிருந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிவிட்டாய். பதில் முடிவுக்காக காத்து கொண்டிருந்தாய். இனி என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் தவித்த உன் வாழ்க்கையை நான் செம்மைப்படுத்தவும் செதுக்கவும் தான் வந்து இருக்கின்றேன். சோதனை வந்து கொண்டு இருந்தது என்று இது நாள் வரையிலும் எடுத்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்று பல்வேறு மனக்குழப்பத்தோடு இருந்து கொண்டிருந்தாய். அந்த குழப்பத்திற்கு நடுவினிலே அந்த போராட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கு இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கும் போது உன் மனதில் உள்ளதை மட்டும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நல்லது நடக்கும் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனி மாற்றத்தை தரவே, உன் வாழ்க்கையில் இனி திருப்பத்தை தரவே இந்த அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். எத்தனையோ சோதனைகளுக்கு இடையிலும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கும் போது கடந்து போன விஷயத்தை நினைத்து நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும். உன் மனதை நீ உறுதியாக்கிக்கொள். உனக்கான தெளிவான ஒன்றை உன் கையில் கொடுப்பதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். வாழ்க்கை என்பது உன் வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு செயல்படுத்தினான், திட்டத்தை செயல்படுத்தினால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நீ எதிர்பார்த்த ஒருவர் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் நமக்கான முடிவு மட்டும் கிடைக்கவில்லையோ, எப்பொழுது கிடைக்கப் போகிறது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய். நான் தான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன், மன வலிமையோடு இரு என்று. பிடித்ததை உண்மை கையிலே தருவதற்குத்தான் நான் இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்று. தடைகளை தட்டி கழித்ததெல்லாம் போதும். இனி உடைத்தெறிந்து விட்டு உனக்கான வாழ்க்கையை சரி செய்வதற்கு நான் இந்த அப்பன் முருகன் வந்து இருக்கும் போது காலம் தாழ்ந்து கொண்டே செல்கிறது. நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை என்று நீ நினைத்து கொண்டு போய்விடாதே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை உனக்காக சரி செய்வதற்கு நானே வந்து கொண்டு இருக்கும் போது வாழ்க்கை முழுக்க போராட வேண்டி இருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம். இந்த போராட்டம் பிற்காலத்தில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுப்பதற்கும் நீ கேட்ட முடிவை தருவதற்கும் தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது. உனக்கான தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பார்த்தும் இங்கு பதற்றப்படவே வேண்டாம். மனதிற்குள் காயங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆறாத ரணவலியோடு என் பிள்ளைகள் இங்கு போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் அத்துணை போராட்டத்திற்கும் நடுவினிலே உன் வாழ்க்கையை சரி செய்கின்ற பொறுப்பை இந்த ஐயன் முருகனிடம் அல்லவா நீ ஒப்படைத்திருக்கின்றாய். மறுபடி நீ எதை பார்த்தும் கண் கலங்கவே வேண்டாம். நீ இந்த நிலைமையும் தாண்டி, இந்த அனுபவித்த வழிகளையும் தாண்டி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் முருகன் வந்து இருக்கும் போது செய்வதை துணிந்து செய். அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப் போவதில்லை. உனக்கு கஷ்டம் வரப்போகிறது என்று தெரிந்துவிட்டு அவன் உதவ போவதும் கிடையாது. மறுபடியும் ஏன் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கையை உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ இந்த போராட்டத்தை நினைத்து எல்லாம் அழுது கொண்டு இருக்க வேண்டாம். நேற்றைய தோல்வியை நினைத்து வருந்தும் நேரத்தில் இன்றைய வெற்றியை நீ இழந்து கொண்டு இருக்காதே. உன் வெற்றியை பெற வேண்டும் என்றால் நீ உன் வாழ்க்கையின் விஷயத்தில் எங்கும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். யார் தடுத்தாலும் எதை செய்தாலும் சரி, உனக்கான காரியத்தில் மட்டும் நீ கவனமாக இங்கு செயல்பட்டுத்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. பிரச்சனைகள் வரும் என்று நீ பாதி விஷயத்தை கையில் எடுப்பதே இங்கு கஷ்டமாக இருந்து கொண்டு இருப்பது போல் அங்கே விட்டு செல்கின்றாய். என் தங்கமே, நான் உன்னிடத்தில் விவாதத்தை தான் வளர்த்து கொள்ளாதே என்று சொல்கிறேன். உன் வாழ்க்கையை இங்கு வாழ்வதற்காக இருக்கும்போது எந்த இடத்தில் நீ கோபப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் பொறுமையை நீ கடைபிடித்தால் மட்டும்தான்
உண்மையான வெற்றி உன்னை தேடி வரும். அதற்காக அமைதியாக கடந்து விட்டால் எனக்கான விஷயத்தை நான் எப்படி சொல்வேன் என்று தானே சொல்கின்றாய் என் பிள்ளையே. அதுவும் உண்மைதான், அதுவும் யதார்த்தம்தான். உன் வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான், நான் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ மறுபடியும் எதையோ நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். எல்லாம் இந்த அப்பனின் கையில் இருக்கும்போது நான் எதிர்பார்த்தவரின் முடிவையும் தான் தரப்போகிறார் என்பதில் நீ எந்த மாற்று கருத்தும் வைக்க வேண்டாம். கடந்துவிட்டு போன உறவுகள் நீ கவலை கொள்ளும் விஷயத்திற்கு அவர்கள் வந்து சேர்வதில்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கும்போது உன் வைராக்கியத்தை மட்டும் யாருக்காகவும் விட்டு விடாதே என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் அழிகின்ற தருணங்கள் எல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை. அந்த அழிகையெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்கான நல்ல நேரத்தை தொடங்கி வைப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்துவிட்டு உனக்கான நல்லதை நல்ல ஆரம்பத்தோடு நல்ல தொடக்கத்தோடு புதியதொரு பயணத்தோடு நானே ஆரம்பித்து வைத்திருக்கும் போது நீ எதை பற்றியும் நீ கலங்க வேண்டாம். வழி கொள்ளாமல் நீ முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றாய். மனதிற்குள் அத்தனை பாரத்தை வைத்து கொண்டே இருக்கின்றாய். என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இருப்பதைத்தான் நான் விரும்பிக் கொண்டிருக்கின்றேன். உன் மகிழ்ச்சியை பிரதானமாக வைத்துத்தான் நான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிப்பதை விட என்ன நடந்தாலும் என் அப்பன் முருகன் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் தெளிவாகவே இரு. உன் வாழ்க்கை என்னும் சூழலை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உனக்காக இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு தருணத்திற்காகவும் நீ உன் தன்மானத்தை இழந்து விடாதே. என்னை தள்ளிவிட்டும் போகாதே. நீச்சல் அடிக்க தெரிந்தவருக்கு குளம் எவ்வளவு ஆழம் என்பதை பற்றி இங்கு கவலைப்பட அவசியமே கிடையாது. அதுபோலத்தான் வாழ்க்கையின் பிரச்சனை எதிர்கொள்பவனுக்கும் வாழ்க்கையின் பிரச்சனையை ரசிப்பவர்களுக்கும் இங்கு பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை பற்றி கலங்குவதற்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் அவன் கலங்குவதற்கு முன்னதாகவே தான் இந்த முருகன் துணையாக வந்து நிற்பேன் என்று அவனுக்கு புரியும் அல்லவா? என்ன கஷ்டம் வந்தால் எனக்கு துணையாக என்னப்பன் இருக்கும்போது நான் எதற்காக அழுது கொண்டு இருக்க வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக நம்பிக்கையோடு இங்கு செயல்படும் தருணத்திலே உனக்கு வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை தான் நான் தரப்போகிறேன். நீ காத்திருந்த விஷயத்திற்கும் நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் உனக்கான விடியலை நோக்கி நீ பயணம் செய்ய காத்திருக்கும் போது நீ வெற்றி வாங்கித்தான் சூடப்போகிறாய். மனதிற்குள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் வாழ்க்கையின் பயணத்தை என்னோடு கரம் கோர்த்து விட்டாய். இனி எல்லாம் நல்லதாகத்தான் என் பிள்ளைகளுக்கு நடக்கும். நீ வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை தருவதற்கு உன்னப்பன் முருகன் இருக்கும்போது இந்த ரணத்தையும் போராட்டத்தை நினைத்தும் நீ அழுது கொண்டு இருக்காதே. உன் வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற அளவுக்குத்தான் நான் உன் முடிவை தருவேன். யதார்த்தத்தை புரிந்து கொண்டு விட்டாய். நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கின்றேன். யாம் இருக்க பயமே.